தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நேற்று மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இதுவரை 218 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் 198 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 40வது நாளாக இன்றும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் முன்னிலையில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் போரின் போது இராணுவத்தின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்காக விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மயிலிட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு. வடக்கில் மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் மீனவ சமூகத்திற்கு தேவையான வசதிகளை வழங்கவும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். கப்துரு சவிய என்ற வடக்கின் தெற்கு செய்கை வேலை திட்டம் புதுக்குடியிருப்பு நகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளது. குறித்த விடயத்தை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். வடக்கில் ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்று 1 வருடம் பூர்த்தியாவதை முன்னிட்டு பல்வேறு செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் வடக்கு மாகாணத்தில் 16,000 ஏக்கரில் தெங்கு பயிர் செய்கையை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளது. 2027இல் குறித்த அளவை 50,000 ஏக்கராக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அலுவலகம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. மேலும் யாழ் மாவட்ட செயலகத்தின் 60வது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு முத்திரையும் தபால் தலையும் வெளியிடப்பட்டது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற தொடருந்தில் பட்டாரங்கள் லொரியொன்று மோதியதில் சிறுமியொருவர் உட்பட 3 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா தெற்கு பிரதேச செயலகத்திற்கு அருகிலுள்ள தொடருந்து கடவையில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வவுனியா மன்னார் பிரதான வீதியில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கதவு செயல்படாததால் கடவையில் லொரி கடக்கும் போது தொடருந்து மோதி இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் லொரியில் பயணித்த தந்தை, தாய் மற்றும் 4 வயது சிறுமி ஆகியோர் விபத்தில் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வழமையாக அந்த கடவையூடாக தொடர்ந்து செல்லும் போது மூடப்படுகின்ற பாதுகாப்பு கதவு மூடப்படாமையினால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது. தான் கைது செய்யப்பட்ட போது தனக்கு உதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனது வீட்டிலிருந்து வீடியோ இணைப்பு மூலம் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு நன்றியை தெரிவித்துள்ளார். நான் கைது செய்யப்பட்ட போது என்னுடன் நின்ற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றாவது ஒரு நாள் உங்களை சந்திப்பேன் என்று நம்புகின்றேன் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஆடை தொழிற்சாலை ஒன்றை நடத்தி செல்லும் போர்வையில் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கல்கிசை ரத்மலானி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியில் நேற்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலிட்டி கடத்தொழி துறைமுகம் பகுதியில் அபிவிருத்தி பணிக்கான அடிக்கலை நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்திருந்தார்.
இதன்போது அப்பகுதியில் கூடிய காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரும் அப்போது நிற்க விடாமல் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் வயோதிபர்கள் எனவும் பாராது போராட்டக்காரர்களை போலீசார் தகாத வார்த்தைகளை பேசி முதுகில் பிடித்து தள்ளியுள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் புகைப்படம் என போலியாக உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட புகைப்படம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை தொடங்கியுள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இது தொடர்பாக காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் தகவல் தெரிவித்து பொறுப்பானவர்களை கைது செய்யுமாறு கோரியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி புனையப்பட்ட செய்தி அறிக்கைகளுடன் பகிரப்பட்ட குறித்த புகைப்படத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது விசாரணை நடத்தி சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார். மீடியாகூட கிக்கடுவ மெலவென்ன பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வேனில் வந்த 5 பேரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுடன் அதில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று யாழ்ப்பாணம் மண்டைதீவில் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த மைதானம் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கான வழிவகை ஏற்படுத்தி இலங்கையின் விளையாட்டுத் துறையில் புதிய கட்டத்தை தொடங்கவுள்ளது. இலங்கை கிரிக்கெட் சபை இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து தீவு முழுவதும் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்காகவும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள திறமையான வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வசதிகளை அளிப்பதற்கும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. குறித்த மைதானத்தில் எதிர்வரும் 3 வருடங்களில் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் எனவும் ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வட மாகாணத்தில் கிரிக்கெட்டின் மேம்பாட்டுக்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொரளையில் உள்ள மசாஜ் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு பணிபுரியும் 3 பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிச் சென்ற 2 கான்ஸ்டபிள்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மசாஜ் நிலையத்துக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கிருந்து பெண் மேலாளர் மற்றும் 4 பெண்களை அச்சுறுத்தி அதில் 3 பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். போலீஸ் சிறப்பு பணியக தலைமையகத்தில் பணிபுரியும் கான்ஸ்டபிள் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் எந்தவொரு திருத்தமும் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் கடந்த மாத விலைகள் இந்த மாதத்திற்கும் பொருந்தும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு நேற்று காலை வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலை கச்சத்தீவுக்கும் அவசர பயணம் மேற்கொண்டுள்ளார். வடக்குக்கு 2 நாள் பயணமாக வருகை தந்த ஜனாதிபதி மாலை 5 மணியளவில் ஊர்காவற்றுறையில் இருந்து கடற்படையினரின் 4 படகுகளில் கச்சத்தீவுக்கும் பயணமானார். கச்சத்தீவை பார்வையிட்ட ஜனாதிபதி மாலை 6 மணிக்கு மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளார். இதேவேளை தமிழகத்தில் அரசியல்வாதியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜய் அண்மையில் கச்சத்தீவை மீளப்பெற வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய பேச்சின் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார கச்சத்தீவுக்கு பயணித்தமை அரசியல் ரீதியில் பெரிதும் பார்க்கப்படுகிறது. இவ்வாறு இருக்க யாழ்ப்பாணத்தில் நேற்று ஒரு நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி கச்சத்தீவு இலங்கைக்குரியது, அதை வேறு யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று வலியுறுத்தி கூறியிருந்ததும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று பயணிகள் போக்குவரத்து பேருந்தில் தீப்பரவல் ஏற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. காலியில் இருந்து கடுவெல நோக்கி பயணித்த சொகுசு பேருந்திலே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. ககதுடுவ அதிவேக நெடுஞ்சாலை வெளியேறும் இடத்திற்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர பிரச்சனையே இந்த தீ விபத்துக்கான காரணம் என்று கூறப்படுகிறது. தீ பரவுவதற்கு முன்னரே பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்தில் இருந்து அனைத்து பயணிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றினர். தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் அதில் 41 பயணிகள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.